60 IP, 10 sub, 10 network, 10 dot. இப்போ 60 IP அப்படின்னா எத்தனை பிட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிட்டு விட்டுருங்க, மீதி இருக்கிற 7 பிட்டும் வேணும். சரி, 7 பிட்ல வேணாம், 6 பிட்ல இருந்தா போதும். இந்த 6 பிட்டு இந்த இடத்துல 32 இருக்கும். 16, 8, 4, 2, 1. இதையெல்லாம் கூட்டினாலே 63 வரும். நமக்கு 60 தானே, சரியா போகும். அப்போ நெட்வொர்க்குக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா இது எப்படின்னா 8 plus 8 plus 2 bit, 8 plus 8 plus 2, 18 bits borrowed, 18 bits given for subnetting. எப்படி போடுவீங்க அப்படிதான் போடணும். 8 ஒரு 8, 16, 17, 18. Ten dot 0.0.0/26, 10.0.0.64/26, 10.0.0.128/26. அப்படியே போகுது. 10.0. இந்த 128ஓட ஒரு 64 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 192 வரும். இது ஃபர்ஸ்ட் 4. லாஸ்ட் 4 எழுதலாம். 10.255.255.192. இதை யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா எல்லா பிட்டும் ஒன்றா இருக்குது. அப்போ கீழேருந்து மேலே போகணும்னா கழிக்கணும். எவ்வளோ கழிக்கணும்? 64 கழிக்கணும். 10.255.255.128, 10.255.255.64, 10.255.255.0, 10.255.254. 254 என்ன வரும்? 192. 192ஓட ஒரு 64 கூட்டணும்னா 256 வருது. 256னா இங்க 1 போயிடும். கரெக்ட். 192. இதுதான் லாஸ்ட் 4. ஃபர்ஸ்ட் 4 எழுத தெரிஞ்சிச்சு, லாஸ்ட் 4 எழுத தெரிஞ்சிச்சுன்னா மீதி எல்லாம் எழுதிடுவீங்க நீங்க. அப்புறம் என்ன இன்னொரு வாட்டி இதனோட இதனோட 64 தானே மேலேருந்து வரும்போது வரும். 64 கூட்டினா இங்கே 128 வருமா? 128ஓட 64 கூட்டினா 192 வருமா? அதே போல் இங்கே 192ஓட ஒரு 64 கூட்டினா என்ன வரும்? மேலேருந்து கீழே வாங்க, மேலேருந்து கீழே வாங்க. என்ன இப்படி கேட்டிங்களே? ஹோம்ஒர்க் வேறு செஞ்சீங்க. இப்போ எப்படி செஞ்சுருப்பீங்க ஹோம்ஒர்க்? 192ஓட 64 கூட்டினா என்ன வரும் சொல்லுங்க. 256 ஏதாவது நம்பர் இருக்கா? 255 தான் கடைசி. அப்படின்னா இங்க 54 இருந்தா தான் இங்க 55 ஆக முடியும் இல்லையா? அவ்வளோதான், அப்படிதான் வருது. புரியலையா? என்ன செய்யறது? நான்
இப்போ இங்கே 55 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 1 கூட்டிங்கன்னா 56 வரும். அந்த மாதிரி ஏதாவது நம்பர் இருக்குதா? அப்போ கட்டாயம் இங்கே 54 தானே சார் இருக்கணும். அப்போ தானே இங்கே 1 கூட்டினா 5 வரும். இங்கே 1 எப்படி வருது? இந்த 192ஓட 64 கூட்டினா 256. 256ன்னு ஒன்று கிடையாது. 256ங்கிறது இந்த இடத்துக்கு போயிடும். அதான் இந்த 1 + 1. புரியல. சரி பரவாயில்ல, உங்களுக்கு வேற மாதிரி சொல்றேன். எத்தனை பிட்டு வரைஞ்சிருக்கிறேன்? 8. இது 1ன்னா இது என்ன ஆகும்? டபுள் ஆகுமா? 2. இது 2ன்னா இது என்ன ஆகும்? 4 ஆகுமா? இப்போ இது 128ன்னா இது என்னவாகும்? அதுதானே சொன்னேன் நான். இப்போ இங்க எப்படி 1 வந்துச்சு தெரியுமா? இங்க ஏன் 1 கூட்டணும்னா இந்த பிட் 256 வந்துச்சு. 192ஓட 64 கூட்டினா 256 வருதா? அப்பனா இந்த இடத்துல 1 கூட்டணுமா? ஆக்சுவலா இந்த இடத்துல 1 தானே. ஆனா மொத்தமா பார்த்தா ஐபிஎல்எஸ்ங்கிறது 32 பிட்டு தானே. 32 பிட்டுனா இது 128னா இது 256 தான். புரிஞ்சுதா? எப்படி இங்க 1 செஞ்சுன்னு கழிச்சுன்னு போனதுனால இங்க 1 கழிச்சிருக்கிறேன். மேல இருந்து வந்தா 1 சேருது, கீழே இருந்து வந்தா 1 கழி. முடிஞ்சா? சரி, இதை காப்பி பண்ணிக்கோங்க முதல்ல. கரெக்டா எழுதல நீங்க. சரி, லாஸ்ட் 4 எழுதுங்க. தெரியாதனால எழுதலையா இல்ல ஏன் எழுதல? சொன்னதான் எழுதுவீங்களா? இப்ப பாருங்க, இதுல இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, நெக்ஸ்ட் போவோம். 172.16.20 IP, 200 IP, 200 IP. 172.16, 200. 172.16, 1 2 3 4 5 6 7 8. இதுல எத்தனை பிட்டு உங்களுக்கு 200 தேவைப்படுது? அது கம்மியான ஆகாது இல்ல? கரெக்ட். சரி, அப்ப இங்க இருந்து நெட்வொர்க் கொடுக்குறீங்க. 172.16.0.0/24, 172.16.0. not 0, 1.0/24, 172.16.2.0/24. இப்படி போயிட்டே இருக்கு. 0 1 2 3 4 போயிட்டு கீழே தரணும் கழிப்பீங்க. 172.16.255.0 இதை யூஸ் பண்ண மாட்டோம், என்ன எல்லாமே 1 கொடுத்த எல்லாமே 1. அப்போ லாஸ்ட் யூசபிள் நெட்வொர்க்னா 172.16.254.0, 172.16.253.0. கரெக்டா?
சாரி. அடுத்தது 10,000,000,6000. நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? 6,000 ஹோஸ்ட். என்ன சொல்றீங்க? ஹோஸ்ட் அது ஹோஸ்ட் பிட்டுங்க. எத்தனை ஹோஸ்ட்னா எத்தனை எத்தனை கம்ப்யூட்டர்னு அர்த்தம். எத்தனை கம்ப்யூட்டர்? 6,000 கம்ப்யூட்டர், 6,000 ஐபி அட்ரஸ். எத்தனை பிட்டு வேணும்னு நினைக்கிறீங்க 6,000க்கு? அது எப்படி தெரியும் உங்களுக்கு 14 பிட்? 2 to the power of 14ங்களா? வெரி குட். அது ஒரு நல்ல மெத்தட் தான். பார்க்கலாம். கால்குலேட்டர் 2 to the power of 14 போட்டிங்களா? 16,000 வருது. எப்படி நீங்க 14ங்கிறீங்க? நான் ஈஸியா சொல்றேன் கேளுங்க. இங்க வரைக்கும் கொடுத்தா எத்தனை எத்தனை ஐபி அட்ரஸ் வரும்? ஒரு 255 வரும் இல்லையா? சொல்றாரு பாரு. ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. இங்க இருக்க 8 பிட்டு கொடுத்தா எத்தனை ஐபி வரும்? ஆ, இப்போ இங்க ஒரு பிட்டு சேர்த்தா இது 128. சரி, இது 250. 128 இது கரெக்ட். 128 தான். இது 256. இதுனா வந்து 1024. இது 2048. அப்படியே டபுள் டபுள் ஆயின் போகும். இதை டபுள் பண்ணீங்கன்னா 4096. இது 8192. இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ இது 1248. இதனால கவனிங்க, இதை மட்டும் கவனிங்க. இது மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும்? இது மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும்? கூட்டிலாம் இருக்காதீங்க. அடுத்த நம்பரை பாருங்க. அடுத்த நம்பர் 8னா அதுக்கு ஒன்று கம்மி தான் பண்ணிக்கணும். அதான் இதனுடைய கூட்டல். 7ஆ? அப்போ அடுத்த நம்பர் 8192னா இதனுடைய கூட்டல் என்ன இருக்கும்? 8191. ஏங்க இப்படி சொல்றீங்க? 8000. ஆமா, அதுதான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் எடுத்தோம்னா 4095 தான் வருது. அது நமக்கு எவ்வளவு வேணும்? 6,000 வேணும் இல்லையா? அமைதியாவே இருப்பா. கொஞ்சம் தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தப்புன்னு தெரிஞ்சதான் அடுத்தது போகணும். அதுலயே இருக்க முடியாது. ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ புரியுதா? சரி, அப்ப ஏன் இது வரைக்கும் எடுக்கிறோம்னா இது வரைக்கும் எடுத்தாதான் 8191 வரும். இது வரைக்கும் எடுத்தா வெறும் 4095 தான் வரும். நமக்கு 10 போயிடும். அப்போ இது வரைக்கும் நம்ம ஹோஸ்டுக்கு வச்சுக்கிறோம், மீதி எல்லாம் கொடுக்குறோம். அப்படின்னு பார்த்தா 8 + 4 12 அட்ரஸ், 12 பிட்டு தான் கொடுக்குறோம். நீங்க எப்படிதான் 14 என்னமோ சொன்னீங்க, அது எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப 12 பிட்டு. சரி, அப்ப இங்க இருந்து கொடுக்குறோம்னா 10.0.0.0/
இங்க ஒரு 8, இங்க ஒரு 8, இது ஒரு 4, 16, 16, அப்படியே டபுள் டபுள் ஆயிட்டு போகுங்க. நல்லா கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பதில் சொல்லுங்க. இங்க 1 இருக்கா இந்த பிட்டு? இங்க 2 ஆகுதா? ஆ, அப்ப இங்க மட்டும் என்னதுக்கு கதை விட்டுட்டு இருக்கிறீங்க? 256 பிளஸ் 256ன்னு டபுள் ஆகும்னு சொல்லணும். இங்க 128 இன்டூலாம் கிடையாது. 128 டபுள் பண்ணுங்க, என்ன வரும்? 256 வரும். 256 டபுள் பண்ணுங்க. 512 வரும். சாரி சாரி, ஆமா ஆமா, நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன். நான் 512 போட்டுச்சு. சரி, 512, இது 1024, இது 2048, இது 4096, பத்தாது. இது 8192. அப்போ நம்ம இது வரைக்கும் எடுக்கணும். இது வரைக்கும் எடுக்கணும்னா எத்தனை பிட்டா இருக்குது? இங்க ஒரு 5, அங்க ஒரு 8, 8 ஒரு 5 13. 14வது பிட்ல இருந்து நீங்க இது கொடுக்குறீங்க. இதனுடைய இது 32. அப்போ 32 கூட்டணும். எத்தனாவது ஆக்டேட்ல? செகண்ட் ஆக்டேட்ல 10.0.32.0, 10.0.64.0, 10.0.96.0. புரிஞ்சுதா? தலைவரே, இதெல்லாம் கூட்டினா தானே 8191 வரும். அது வரைக்கும் தான் நம்ம ஹோஸ்ட் வச்சுன்னு இருக்கிறோம். இங்க இருந்து தான் நம்ம அதையங்க எடுக்கிறீங்க. நெட்ஒர்க்லாம் ஸ்லோ இல்லை உங்களுக்கு. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க செஞ்சுட்டு வந்துருக்கணும். நீங்க தயவுசெய்து பாருங்க, இந்த பிட்டு வரைக்கும் நம்ம ஹோஸ்ட் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த பிட்ல இருந்து தான் நெட்ஒர்க் கொடுக்குறோம். இந்த பிட்டு 32 கூட்டுவீங்க. எத்தனாவது பிட்ல இருந்து நீங்க நெட்வொர்க்கிங் கொடுக்குறீங்க? நீங்க 3வது பிட்ல இருந்து கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த 4வது பிட்ல இருந்து வேணும். 3வது பிட் வரைக்கும் தான் கொடுக்குறீங்க இல்லையா? நான் என்ன பண்ற பிரசம், உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். உங்களுக்கு உண்மையிலே புரிஞ்சிருந்தா நீங்க இதை கரெக்டா பண்ணிட்டு வருவீங்க. 10.0.0.0 10,000 ஐபி, 10.0.0.0 150 ஐபி, சாரி 150, 1,50,000, 150. இது ரெண்டும் மட்டும் போட்டுட்டு நாளைக்கு காலையில் வாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு 6000 ஐபி அட்ரஸ் தேவை. 10.1234567 1234567 1234567. இப்போ இது 198, 128னா இது 256, இது 512, இது 24, இது இப்படி போயிட்டே இருக்கும். 6000 எதெல்லாம் கூட்டினா 6000 தோடும். இப்போ இது வரைக்கும் கூட்டினீங்கன்னா இதுக்கு அடுத்த நம்பருக்கு ஒன்று குறைஞ்சி வரும். எது வரைக்கும் கூட்டினீங்கன்னா, இது வரைக்கும் கூட்டினீங்கன்னா
அடுத்த நம்பருக்கு ஒன்று குறைஞ்சி வரும். அது நமக்கு பத்தாது. அதனால இது வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்பதான் 6000 தாண்டுது. மீதி எல்லாத்தையும் நெட்வொர்க் கொடுக்குறோம். நெட்வொர்க்கு இங்கிறது கொடுக்கறதுனால 32 இன்க்ரிமெண்ட் பண்றோம். உங்களுக்கு தான் இதனுடைய வேல்யூல நல்லாவே தெரியுமே. தெரியாத மாதிரி புதுசா யோசிக்கிறீங்க. இங்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வேற என்னதான் தெரியல சொல்லுங்க அது. இப்போ குழப்பம் இருக்குதா இல்லையா? அமைதியாவே இருக்கிறீங்களே. ஓகே. அப்ப இந்த ஹோம்ஒர்க்கு குழப்பம் இல்லாம போட்டுவாங்க. நாளைக்கு சொதப்புனீங்கன்னா திருப்பி ஹோம்ஒர்க் தான்.